வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். புக்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது மரத்துல இருந்து தான் செஞ்சிருப்பாங்க. ஏன்னா மரத்துல இருந்து பேப்பர் வரும். பேப்பர தான் அப்படியே உருவாக்குவாங்க. பைண்டிங்காக மரத்துல இருந்து வரக்கூடிய க்ளூவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே அந்த காலத்துல பண்ணது தான். இப்போ கொஞ்சம் நம்ம மாடிஃபைடா பண்ணிக்கிட்டு இருக்கோம். கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. ஆனா 2014ல ஹார்வர்ட் யூனிவர்சிட்டில 2 புக் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 2 புக்கையும் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல தான் தெரியுது. ஹியூமன் ஸ்கின்ன வச்சு அத பைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. எப்படி இது பாசிபிள் ஆச்சு அப்படின்னு தெரியல. அப்போ முன்னாடி எல்லா மாதிரியும் எல்லா அந்த அனிமல்ஸோடைய ஸ்கின் எதுக்காகலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், அலங்காரத்துக்கோ, கீழ மேட்டாவோ, போத்திக்கிறதுக்கு பெட்ஷீட்டாவோ, கோட்டாவோ யூஸ் பண்ற மாரி, ஹியூமனுடைய ஸ்கின்னையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு டார்ச்சர் மெத்தட் யூஸ் பண்ணி மேபி அங்க அந்த உயிர் போனதுக்கு அப்புறமா அந்த ஸ்கின்ன எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்களோ, இல்ல சரி ஸ்கின்னு தானே அது வேஸ்ட்டா அழுகி தானே போப்போது. அத வேணா நம்ம யூஸ் பண்ணுவோமே அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்களோ தெரியாது. ஆனால் இந்த புக்ஸ்ல இந்த மாதிரியான ஹியூமன் ஸ்கின்ன யூஸ் பண்ணத பார்த்ததும் செம ஷாக் ஆயிருக்காங்க. அம்மாஞ்சல்லி அப்படின்ற வார்த்தைய கேள்விப்பட்டிருப்போம். நெறைய பேர் இத யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த அம்மாஞ்சல்லிக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னு யாருக்குமே தெரியாம இருக்கும். சரி, இப்போ உதாரணத்துக்கு இந்த அம்மாஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா, இது 2மே காச தான் குறிக்குது. உண்மையிலேயே அந்த காலத்துல அம்மாஞ்சல்லி அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கு. எப்படி நம்ம இப்ப காயின்ல நம்மளுடைய அரசாங்கத்தோட முத்திரை பார்க்குறோமோ, அதோடைய ரூ. 2 ரூ. 3 அப்படின்ற மாரியான எழுத்த பார்க்குறோமோ, அதே மாதிரி முன்னாடி ஒவ்வொரு காயின்லயும் ஒவ்வொரு விஷயம் இருந்துச்சு. அப்படி அம்மன் படம் போட்ட காயினும் இருந்துச்சு. அப்ப அந்த 3 அம்மன் சொல்லி சேர்ந்தா தான் 1 பைசா அப்படின்ற கணக்கு வரும். அது இல்லாம இதுதான் ஸ்டார்ட்டிங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாஞ்சல்லில ஆரம்பிச்சு தான் 1 பைசா, 2 பைசா அப்படின்னு போகும். ஸோ ரொம்ப ரொம்ப காஸ்ட் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நீ என்னதான் ஆடுனாலும், பாடுனாலும் அம்மன் சல்லி உனக்கு யாரும் தரப்போறதில்ல அப்படின்னு சொல்லி பழகி, அப்புறம் நாளடைவுல அது அம்மாஞ்சல்லி ஆயிருச்சு. இதனால தான் இப்போ அம்மாஞ்சல்லி இல்லனாலும் அந்த வார்த்தை இன்னும் புழக்கத்துல இருக்கு. நம்ம பாடியிலேயே பிளட் இல்லாத ஒரு இடம் எது அப்படின்னு கேட்டா, நம்ம கண்ல இருக்கக்கூடிய கார்னியா தான். இந்த கார்னியாக்கு மட்டும் பிளட் வேண்டாம். இந்த பிளட்டோட வேலை என்ன? ஆக்ஸிஜன நம்ம பாடி ஃபுல்லா கொண்டு போகிறது தான். ஆனா இந்த கண்ல இருக்கக்கூடிய கார்னியா என்ன பண்ணுதுன்னா, காத்துல இருந்து டைரக்ட்டா அதுக்கு தேவையான ஆக்ஸிஜன் எடுத்துக்குது. அதனால கண்ணுல பிளட் கிடையாது. வெசல்ஸ் இருக்கலாம். ஆனா ஃபுல் பிளட் அப்படின்றது கிடையாது. நல்லா இருக்குல்ல? எல்லா மிருகங்களும் கனவு காணுவோம். ஏன் நம்மளும் ஒரு மிருகம் தான். நமக்கும் கனவு வரும். நமக்கு புடிச்ச விஷயங்கள்லாம் கனவுக்கு வரும். ஆனா இந்த இந்த பூனைய மட்டும் தனியா எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே ஓனருக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கிறதுனால, ஓனர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால 95% ஆஃப் ட்ரீம்ஸ் எல்லாமே இந்த பூனைங்களுக்கு அவங்க ஓனர் மட்டும் தான் வருவாங்களாம். அதனால தான் ஓனர் வந்துட்டாலே ரொம்ப குஷி ஆகுறது. ஆனா அந்த பூனைகளுக்கும் அந்த ஓனர் ரொம்ப பிடிக்கும். கனவுல அது வந்ததுனால மறுபடியும் மறுபடியும் முழிச்சாலும் அந்த ஓனர தேடுறது அப்படின்ற எல்லா விஷயங்களும் பண்ணுது. இதன் காரணமா தான் நாய்கள விட பூனை ரொம்ப ரொம்ப ஓனர்ஸோட அட்டாச்டா இருக்கு. ஒவ்வொரு நாள்லயும் எத்தன குழந்தை பொறக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போமா? ஒவ்வொரு குழந்தைக்கும் பர்த் ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நெறைய சிமிலாரிட்டீஸோட தான் இந்த பர்த் ரேட்லாம் இருக்கும். சரி, அப்படி நம்ம கணக்கெடுத்து பார்க்கும்போது 2,15,000 குழந்தைகள் ஒரு நாளைக்கு இந்த உலகத்துல பிறக்குது. அப்படி பார்த்தா ஒவ்வொரு 2.5 செகண்ட்ஸ்க்கும் ஒரு குழந்தை பிறந்துகிட்டே இருக்கு அப்படின்ற கணக்குல கூட நம்ம ஒரு வருஷத்த எடுத்துட்டு போ முடியும். அந்த அளவுக்கு சைல்ட் பர்த் ஆனது நடந்துகிட்டே இருக்காம். அதனால தான் பாப்புலேஷன் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. பட் இதெல்லாம் நடக்கிறது ஒரே இடமா இருக்கிறதுனால, மெஜாரிட்டியா ஒரே இடமா இருக்கிறதுனால தான், அந்த இடத்து மட்டும் ரொம்ப பாப்புலேஷன்ல ஸ்ட்ராங்காவும், இன்னொரு இடம் வந்து நெறைய குழந்தைகள் பிறக்காம, நெறைய முதியோர்கள் இறந்துகிட்டே இருக்காங்க அப்படின்றதுனால, அங்க பாப்புலேஷன் குறைவாவும் இருக்கு. ஆனா இந்த உலகம் தனக்கு எப்படி தேவையோ அப்படி பேலன்ஸ் பண்ணிக்கும்ன்றது தான் நிஜம். குங்ஃபூ பாண்டால நம்ம அந்த டைகரஸ் அப்படின்ற கேரக்டர் பார்த்திருப்போம். இது மட்டும் கிடையாது. கார்ட்டூன்ல நீங்க எந்த டைகர பெருசா இந்த மாரி மார்ஷியல் ஆர்ட் பண்ற மாரி டைகர் பார்த்தீங்கனாலும், ரொம்ப பைசெப்ஸ்லாம் வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி காட்டுவாங்க. உண்மையிலேயே ரொம்ப லார்ஜ் க்ரோன் ஆன மேக்ஸிமம் க்ரோன் ஆன டைகர்ஸ் எல்லாம் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கனாலே, அதோட பைசெப்ஸ் எல்லாம் கட்டமைப்பா தெரியும். இதுக்காக அதுக்கு கடுமையா வொர்க் அவுட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நேச்சுரலாவே டைகர் வளரும்போது, அந்த மாரியான ஒரு பாடி ஸ்ட்ரக்சர்ல தான் வளரும். என்னன்னா, நம்மல்லாம் தான் ரொம்ப தேவையில்லாததெல்லாம் சாப்பிட்டு ஃபேட் ஏத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா, டைகர் சாப்பிடக்கூடியது எல்லாமே லோ ஃபேட்டா இருக்கும், ஹை கேலோரிஸா இருக்கும், புரோட்டீன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலேயே அதுக்கு தேவையான பைசெப்ஸ்லாம் வந்துருது. சும்மா உட்கார்ந்துட்டு இல்லாம ஓடும், காட்டுல இருந்துச்சுன்னா, ஜூல இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளேயே நடக்கும். இந்த மாரிலாம் பண்றதுனால தான் ரொம்ப அதிகமான பைசெப்ஸோட ஸ்ட்ராங்கான ஒண்ணா இந்த புலி இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.